தேனியில் காவல் நிலையத்தில் வைத்து போலீசாரின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளானது தொடர்பாக உயிர் பயம் காரணமாகவே புகார் அளிக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் அச்சம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதி போன்று தன்னை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் தனது கட்சிக்காரர் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கேட்டார். அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்து கிடைத்த சிசிடிவி காட்சிகளில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் அம்பலமானது. கடந்த 2ஆம் தேதி வெளியான அந்த வீடியோவில் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவரை போலீசார் லத்தி மற்றும் பூட்ஸ் காலால் கொடூரமாக தாக்கிய வீடியோ பதிவாகி இருந்தது. இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மதுபோதையில் பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு நின்றிருந்த போலீசார் இருவர் ரமேஷை இழுத்துச் சென்று தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு எதிராக கண்டன குரல்கள் வலுத்ததும் காவலர்கள் மாரிச்சாமி, பாண்டி, பாலிராஜன் உள்ளிட்ட 5 பேரும் தேனி மாவட்ட ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். அத்துடன் ஏடிஎஸ்பி விசாரணை மேற்கொள்ள காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டார். இதையடுத்து தேவதானப்பட்டி பகுதி பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாரிடம் ஏடிஎஸ்பி ஜெரால்டு அலெக்சாண்டர் நேரில் விசாரணை நடத்தினார். அத்துடன் அவர்களின் வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் ஆடியோவாகவும் பதிவு செய்தார். இந்நிலையில் போலீசாரால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் ஏடிஎஸ்பி முன்பு விசாரணைக்கு ஆஜராகினார். தேனி எஸ்பி அலுவலகத்தில் உள்ள ஏடிஎஸ்பி ஜெரால்டு அலெக்சாண்டரின் அலுவலகத்தில் ரமேஷ் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதையடுத்து பேசிய ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ், பொங்கல் தினத்தன்று சாலையை கடக்கும் போது வேகமாக பேருந்து வந்ததால் அதன் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறினார். அதற்காக தான் ஏதோ தேச விரோத செயலில் ஈடுபட்டதாக நினைத்து போலீசார் ஈவு இரக்கமின்றி தன்னை கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் கொடூரமாக தாக்கியது தொடர்பான வீடியோ வெளியான போதும் உயிர் பயம் காரணமாகவே புகார் அளிக்கவில்லை என்று ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் கூறியுள்ளார். வேகத்தடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாப்பு, அங்கனக்குள்ள ஒரு வாகனம் வேகமா வந்துட்டு இருக்குது. வர்ற வாகனத்தை நான் இப்படி மறைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க, வேகத்தடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, வர போற இடம், இந்த இடத்துல வேகமா வரதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பசம் மறைக்கிறேன். வாக்குவாதம் ஆகுது எனக்கு பஸ் டிரைவருக்கு. அப்ப ஆகையில கொஞ்சம் வண்டிகள் பின்னாடி பஸ்ன்றது பெரிய உருவம் இல்லையா, அதுக்கு பின்னாடி வண்டிகள் சிறு சிறு வாகனங்களா பின்னாடி நிக்குது. நிக்கல அவங்களாம் கேள்வி கேட்கல. கொஞ்சம் போலீஸ்காரங்க வராங்க. அப்பதான் நடக்குது சம்பவம். போலீஸ்காரங்க வராங்க, வந்து அப்படியே பின்னாடி சொல்றது வந்து ஏற்றி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போறாங்க. அடுத்து பேசவில்லை. நீ ஹாஸ்பிட்டல்னா இது மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சரி அடிச்சிட்டாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு எனக்கு இருந்துச்சு. ஆனா என் வீட்டு ஃபேமிலியை பார்க்கவே நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அதுக்கு மனசு முன் வரல. பயம். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பஸ் மறியலுக்கே ஒரு ஒத்த பச மறிச்சதுக்கு இந்த அடி அடிச்சாங்கண்டா, போலீஸ்காரவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா யாருக்குமே உத்தரவு இல்லாம போயிரு. என் வீட்டுக்கு, எனக்கு, என் ஃபேமிலி, என் மொத்த ஃபேமிலிக்கே உத்தரவே இல்லாம போயிடும். இனி எல்லாரும் முன்னாடி தானே அப்படி இழுத்துட்டே போய் அடிச்சாங்க. யாரு அவனுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய அதிகாரி, அரசியல்வாதி, படிச்சவங்க, நாலேஜ் உள்ளவங்க, அதாவது தன்னாளர்களா யாரு என்னது 50 பேர் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, உதவி பண்ணல, அப்படி இழுத்துட்டு போனாங்க. இனி இப்படி இழுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு தேச துரோகி இல்ல, ரொம்ப கொடுமை பண்ணல. சாலையில் தகராறு செய்ததற்கே இந்த அடி என்றால் போலீசாருக்கு எதிராக புகார் அளித்தார் தன்னை சும்மா விடுவார்களா எனவும் அச்சம் தெரிவித்துள்ளார். தனக்கு நேர்ந்த கொடூரம் போன்று இனி யாருக்கும் நேரக்கூடாது என்று கூறிய ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தன்னை தாக்கிய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தேவதானப்பட்டியில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏடிஎஸ்பி விசாரணை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?